கோலார் தங்கவயல் கேஜிஎஃப் பிஜிஎம்எல் மருத்துவமனையின் வரலாறு. இது 1880இல் டாக்டர் டி.ஜே. ஓடோனல் மற்றும் அவரது சகோதரர் ஜே.டி. ஓடோனல் ஆகியோரால் நிறுவப்பட்டது. இது 800 படுக்கைகள் கொண்ட ஆசியாவின் மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றாக இருந்தது. மருத்துவமனை வார்டுகள் கிதியோன் வார்டு, ஹென்றி வார்டு, மோர்கன் வார்டு போன்ற முன்னாள் பிரிட்டிஷ் முதலாளிகளின் பெயரிடப்பட்டன. அனைத்து தங்கவயல் சுரங்க ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மருத்துவ சிகிச்சை இலவசமாக வழங்கப்பட்டது. கோலார் மாவட்டம் முழுவதிலும் சிறந்த மருத்துவமனை என்ற பெருமையை மைனிங் மருத்துவமனை பெற்றது. மேலும் காசநோய், சிலிகோசிஸ் போன்ற தொழில்சார் நோய்களுக்கான சிகிச்சைக்கான புகழ்பெற்ற மையமாக இந்திய மருத்துவ கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டது. தேசிய மைனஸ் ஹெல்த் நிறுவனம் கேஜிஎஃப் மருத்துவமனையில் அதன் தலைமையகத்தை கொண்டிருந்தது. காலரா, சின்னம்மை போன்ற தொற்று நோய்களை கையாள்வதற்காக இது ஒரு தனிமைப்படுத்தல் பிரிவையும் கொண்டிருந்தது. அக்காலத்திலேயே அனைத்து மருத்துவ கருவிகளை கொண்டிருந்தது. இருதய அறுவை சிகிச்சை, எலும்பு முறிவு சிகிச்சை அனைத்து வியாதிகளுக்கும் பிஜிஎம்எல் கம்பெனி ஹாஸ்பிட்டல் அன்று கிடைத்தது. அட்மிட் செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. இந்தியாவில் பெரிதாக மருத்துவமனை வசதி இல்லாத காலகட்டத்தில் கோலார் தங்கவயலில் அனைத்து வசதியும் கொண்டிருந்த இந்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் 2001இல் சுரங்கம் மூடப்பட்டதால் இந்த மருத்துவமனையும் மூடப்பட்டது. இப்படிப்பட்ட மருத்துவமனை வரலாறு கொண்ட இந்த கோலார் தங்கவயலில் தற்பொழுது கேஜிஎஃப்பில் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை, மருத்துவ கருவிகள் இல்லை, மருந்துகள் இல்லை. கோலார் தங்கவயல் மக்களுக்கு உயிர்காக்கும் எந்த மருத்துவமனையும் இல்லை.